உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், சோழர்கள் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தலை அப்படிங்கிற ஊரில் சுந்தரேஸ்வரர் கோவிலில் தான் இருக்கும். பொதுவாக கல்வெட்டு அப்படின்னாலே கோவில்களில் தான் நிறைஞ்சிருக்குது. ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கோவிலுக்கு போய் அங்கே கல்வெட்டுலலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக வந்து ஆதன் நியூஸில் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி செந்தலை கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் யாரு கட்டினாங்க அப்படின்னா ஆதித்ய சோழன் காலத்துல கட்டின கோவில் தான் இந்த கோவில். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 1100 வருடம் பழமையான ஒரு கோவில். பொதுவாக பழுவேட்டையர்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொன்னியின் செல்வன் படத்துல பார்த்திருப்பீங்க எல்லாமே. முத்திரையர்கள் பத்தி அவ்வளவு விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ முத்திரையர்கள் பத்தின கல்வெட்டுகள் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சோழர்கள் கட்டின கோவில்ல எப்படி முத்திரையர்களுடைய கல்வெட்டுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் வரும். சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பெரும்பிடுகு முத்திரையர் வந்து நேமம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து கோவில் கட்டியிருக்கிறாரு. அந்த கோவில்ல தான் தூண்களை வந்து அவங்களை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து கல்வெட்டாக்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் அழிஞ்சிருது. ஆனா அந்த தூண்கள் மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வந்து இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல வந்து அந்த தூண்கள் எல்லாமே அமைக்கிறாங்க. அதன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர்கள் பத்தின குறிப்புகள் எல்லாமே இங்க இருக்குது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை வந்து ஆண்டது அப்படின்னா முத்திரையர்கள் தான். அவங்க வந்து ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர்களை தோற்கடிச்சு அவங்க தஞ்சாவூரை வந்து ஆள்றாங்க. இந்த கல்வெட்டு மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்திரையர்களுக்கு வந்து தஞ்சை கோன் வல்லக்கோன் அப்படின்ட்டு பட்டங்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தலைமுறைகள் பத்தின விஷயங்களுமே இந்த கல்வெட்டுல இருக்கு. பெரும்பிடுகு முத்திரையருடைய மகன் பெயர் வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவதி அரையன்மாறன். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியங்கள்ல நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க பேய்கள் பத்தின விஷயங்கள் எல்லாமே. ஆனா கல்வெட்டுல பேய்கள் பத்தின எந்த ஒரு குறிப்புமே இருக்காது. ஆனா இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள்ல பேய்கள் பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா பெரும்பிடுகு முத்திரையர் வந்து போர்க்களத்துல வந்து எதிரிகளை வென்றுவாரு. அப்போ போர்க்களத்துல வந்து நிறைய பேர் இறந்து போறது அப்படிங்கிறது வழக்கம் தான். அந்த இறந்து போனவங்களுடைய குடலை வந்து கழுகு சாப்பிட்றதும் அவங்களை சுத்தி பேய்கள் வலம் வரதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. முத்திரையர்களுடைய அரசு முத்திரை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் கொடியும் வேல் கொடியும் தான். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர்கள் தான் வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து பாடல் வரிகளா வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் ராஜராஜ சோழனே வந்து அவருடைய வெற்றியுமே வந்து பாடல் வரிகளில் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர்கள் பத்தி இந்த கல்வெட்டு மூலமா நமக்கு தெரிய வருது. நம்ம எல்லாத்துக்குமே ராஜராஜ சோழனுடைய வெற்றிகள் இவங்களை பத்தின விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா முத்திரையர்கள் பத்தின விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களுக்கே அதாவது ராஜராஜ சோழனுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாகிசர் அப்படிங்கிற சிலை தான். எல்லாருமே இவர் வந்து பிரம்மர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நினைச்சுதான் இன்ன வரைக்கும் வழிபட்டுட்டும் வராங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 முகம் இருக்கிறனால பிரம்மா இல்லை சிவன் அப்படின்னு சொன்னா உங்களால யாரையுமே நம்ப முடியாது. அதற்கு சான்றா வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய முகத்துல நெற்றிக்கண் இருக்கும். சிவனை சதாசிவ மூர்த்தியாக வழிபடுவது ஒரு நெறி. பல்லவர்களும் சோழர்களும் சதாசிவ வடிவத்தை பல்வேறு விதங்கள்ல வழிபட்டாங்க. மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா சதுரனாகிய வாகிசர தாமரை செல்வனா காட்டுறாரு. தேவாரம் அதுக்கப்புறம் திருவாசகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா வாசிகர் பத்தின குறிப்பு இருக்கு. இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல தான் இருக்குது. கண்டியூர்லயும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற செந்தலை அப்படிங்கிற ஊர்லயும் தான் காணப்படுது. பெரும்பிடுகு முத்திரையரை 4 புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா அனிருத்தர், அடுத்தது வந்து பாச்சில் வேல்நம்பன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்டாற்று இளம்பெருமானார், அடுத்து குவாவன் காஞ்சன். இது சோழர்கள் கட்டின கோவில் அப்படிங்கிறதுனால பொன்னியின் செல்வன்ல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா ஆதித்ய கரிகாலன் சொல்லலாம். அவரை பத்தின இங்க கல்வெட்டுகளுமே இங்க இருக்குது. பாண்டியன் தலை கொண்ட கோப்பரங்கேசரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க கல்வெட்டுல எழுதியிருக்கு. இன்னொரு விஷயம் இந்த கல்வெட்டுல என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆற்காடு கூற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்களுக்கான நிலங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த கல்வெட்டு மூலமா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து பெரும்பிடு முத்திரையருடைய சிறப்பு பெயர்களை வாங்க பார்க்கலாம். கல்வர் கல்வன், ஸ்ரீ சத்ருமல்லன், அபிமான தீரன், சத்ருகேசரி, ஸ்ரீ அதிஹாசன், தமராலயன். இந்த கோவிலுடைய விமானம் பாத்தீங்கன்னா வேசர வடிவுல இருக்கு, அதாவது வட்ட வடிவுல இந்த விமானம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சுற்றுச்சுவர், அதுக்கப்புறம் முன் மண்டபம், மகா மண்டபம், இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்துல இருக்கிற ஒவ்வொரு தூண்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில்ல யார் யாருடைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பிடுகு முத்திரையர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன், ஆதித்ய சோழன், ஆதித்ய கரிகாலன், குலோத்துங்க சோழன், பாண்டியர்கள், இவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே இங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவில்ல முக்கியமான கல்வெட்டுகள் பத்திலாம் இங்க நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.